ஸோ இன்றைக்கி கானா வினோத் வந்து எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டோரி சொன்னாங்கல்ல. அப்போ கானா வினோத் வந்து அவரோட ஸ்டோரி சொல்லதுக்கு வருவார். அவர் ஒரு 2 நிமிஷம் தான் பேசுவார். திவாகர் வந்து 1 ஹவராக நான் அப்படி நான் இப்படின்னு சொல்லி கதை விட்டுருப்பார். அப்போல்லாம் எல்லாருமே அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் கானா வினோத் பேசும்போது திவாகர் வந்து சைடில் பேசிகிட்டு இருப்பார். அப்போ இவர் சொல்லுவார், நீ பேசும்போது நான் அமைதியாக தானே இருந்தேன், நான் பேசும்போது கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் முதல்ல போஸ்ட்னு வாய் தவறி சொல்லிடுவார். அதுக்கப்புறமா சொல்வார் போஸ்ட் ஆஃபீஸில் ஏர்போர்ட்டில் பெரிய பொசிஷனில் இருந்தார், நல்ல வேலையில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவாகர் கேட்குறாரு, பர்மனெண்ட்டாக டெம்பரரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அவருக்கு தேவையில்லாத கேள்வி. உடனே கானா வினோத் சொல்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி விட்டுறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறார், நல்ல வேலையில் இருந்தார், ஆனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஏன்னா அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருந்தாங்கல்ல, ஸோ ரொம்ப சண்டை வரும். அப்புறம் பணம் கிடைக்காது. அப்போ அம்மா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த டைமில் சின்ன சின்ன கச்சேரி இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் போவோம். இப்படி போகிறப்ப என்னென்னா நிறைய டைம் பணம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பணம் கொடுக்காமல் இருக்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த பணம் கிடைக்காம இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏதாவது சின்ன சின்ன கலைஞர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்காம இருக்காதீங்க. அவங்க பண்ண வேலைக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுங்க. இதை பெருசாக நம்பி தான் அவங்க இந்த வேலைக்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நல்ல மெசேஜை அவர் சொல்கிறாரு. ஸோ அரோராவும் அவங்க ஸ்டோரியில் ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. வியானா வந்து என்னத்தை சொன்னாங்கன்னே அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் கானா வினோத் அண்ட் அரோரா 2 பேருமே வந்து ரொம்ப நல்ல ஒரு மெசேஜை வந்து சொல்லியிருப்பாங்க. நமக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா நம்ம நிறைய கலைஞர்கள் பார்க்குறோம், ரோட்டில் தெரு கலைஞர்கள் நிறைய பேர் பார்க்குறோம். அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இந்த வேலைக்கு வராங்க அப்படிங்கிற அந்த இன்னொரு சைடு வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.